ஹை வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்ட் டீசர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸ் ஆஃப் த இயர் 2021. அதாவது 2021 எந்த மாதிரியான ஒரு பெரிய படங்கள் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் அவருடைய மாஸ்டர் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நல்ல லெவலில் கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, நல்லா ஓடிட்டுருக்குது. அண்ட் இந்த ஒரு மூவி பற்றி பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் அவங்க நடிப்பில் ஒரு அந்த மாஸ்டர் படத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேவை அவர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் தாஸ் வந்து பல ஒரு முக்கியமான வைட்டல் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. மாளவிகா மோகனன் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எக்ஸ்பி ஃபில்ம் கிரியேட்டர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ஹியூஜ் லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மூவி மேலே இருந்துச்சுன்னே சொல்லணும். ஏன்னா 2020 ரிலீஸ் ஆக வேண்டியது ஏப்ரலுக்கு டியூ டு கொரோனா பேண்டமிக்னால இந்த வந்து கொஞ்சம் டிலே ஆகி தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். பட் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஈகராக வெடிகுண்டு வெயிட் பண்ணிட்டு இந்த ஒரு மூவிக்காக தான். தளபதி விஜயத்தில் வந்து ரொம்ப டிலே ஆனங்காட்டி. அண்டு இந்த ஒரு சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஹிட். உங்களுக்கே தெரியும், வாத்தி ரைட் ஆகட்டும், இல்லை வாத்தி கம்மிங் அண்ட் குட்டி ஸ்டோரி ஆகட்டும், எல்லா சாங்ஸுமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லிச்சோம். நம்ம அனிருத் அவருடைய மியூசிக் தான் அது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாரு, ஒரு தெரிக்க விட்டுருந்தாருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பிஜிஎம் சூப்பரான ஒரு இது படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பேக் போன்னு நம்ம அனிருத் அவர்கள் தான் சொல்லணும். அந்தளவுக்கு படத்தில் ஒன்றி அவர் வந்து படத்தை ட்ராவல் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த மூவி மேலே இருந்துச்சு. ஸோ ஃப்ரம் த பிகினிங் இந்த ஒரு படத்தை பற்றி பார்த்தோன்னா ஃப்ரம் த ஃபஸ்ட் லுக் இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா December 31 தான் இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது 2019 December 31 இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு இம்பாக்டை கொடுத்துருந்துச்சு. அப்போவே ஃப்ரம் த ஃபஸ்ட் லுக் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு எகிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் லெவல் ரெஸ்பான்ஸ் இந்த மூவி மேலே இருந்துச்சு. ஏன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படங்கள் அடுக்கடுக்க கண்டினியூஸான ஹிட்டானங்காட்டி இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பும் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னத்தை வெளியான கடைசி படமான பிகில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹிட் அடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கைதி, மாநகரம் போன்ற படங்களை எடுத்திருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருந்துச்சு. ரெண்டு படமே ஒரு வேறு லெவல் ஹிட். ஸோ கண்டிப்பாக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய நம்ம தளபதி விஜய் இணையும் போது இன்னுமே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப கூடுதலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மூவி மேலே இருந்துச்சு. ஒரு வேறு லெவல் இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே இருந்துச்சு. அண்ட் மாளவிகா மோகனன் அவங்களும் வந்து பேட்டை மூலமாக நல்ல ஒரு ஓப்பனிங் அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்துலையும் அவங்க ஹீரோ வாங்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு பேரும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி தோணுச்சு. அண்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத்தவுடைய மியூசிக். ஏன்னா நம்ம தளபதி விஜயும் அனிருத்தும் சேரும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஆனால் உங்களுக்கு நம்ம கத்தி மூவி பற்றி தெரியும், அவ்வளோ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. அதில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் இருந்து பிஜிஎம் இருந்து தெரிக்க விட்டுருந்தாரு. ஸோ கண்டிப்பாக திரும்பவும் நம்ம அனிருத் விஜய் கோம்போ இணையும் போது இன்னும் ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இந்த மூவி மேலே இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வன் விஜய் சேவை அவர்கள். உங்களுக்கே தெரியும், அவர் வந்து ஒரு கிளாஸான ஆக்டர். எந்த விதமான ரோல் கிடைச்சாலும் போட்டு சும்மா பின்னி எடுப்பார். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஆக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டை படத்தில் வந்து அவர் வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலே வந்து நல்ல ஒரு ஹிட் அடிச்சிருந்துச்சு, நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்துருந்துச்சு, நல்ல ஒரு இம்பாக்டாக சூப்பரான ஒரு ரோலை பண்ணியிருந்தார். நல்ல ஒரு உள்வாங்கியிருந்தாருன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஓப்பனிங் அவருக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து அடுத்தது இப்போ மாஸ்டர் படத்துலையும் அவங்க இணையும் போது நம்ம தளபதி விஜய் மற்றும் விஜய் சேவை அவர்களை கோம்போ வந்து நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக திரையிலும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மூவி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பரான ஒரு இம்பேக்ட் சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு அற்புதமாக இருந்துச்சு. ஸோ பாடல்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பரான ஒரு பாடல். குட்டி ஸ்டோரியெல்லாம் சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹிட் ஆச்சு. நம்ம தளபதி விஜயோட வாய்ஸில் வந்து அவ்வளோ ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு பாடல் வந்து கொடுத்துருந்தாங்க. அனிருத்தோடைய ஸ்கோர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல் ட்ரீட்னே சொல்லலாம். ஸோ அற்புதமான ஒரு படத்தை வந்து இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக மாஸ்டர் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் தி இயர் 2021 ஒரு இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம ஒரு படத்தில், அதாவது இந்த 2021 த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் இயர் ஆஃப் த மூவியில் கண்டிப்பாக தளபதி விஜய் அவருடைய மாஸ்டர் வந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கிருக்கிறது நம்ம தல அஜித் அவர் நடிப்பில் உருவாகி வந்துருக்கும் வலிமை படத்தை பற்றி தான். எஸ், த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் இயர் 2021 கண்டிப்பாக வலிமை ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவினே சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மூவி மேலே இருக்குது. அண்ட் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வெறிகொண்டு வெயிட் பண்ணிருக்காங்க. ஏன்னா தல அஜித் அவர்கள் ஸ்க்ரீனில் பார்த்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுது. ஆஃப்டர் நேர்கொண்ட பார்வைக்கு அப்புறமா தல அஜித்தோடைய படங்கள் எதுவுமே வரல. ஏன்னா டியூ டு கொரோனா பேண்டமிக்னால தல அஜித் அவர்கள் வந்து ஃபஸ்ட் லுக் கூட வேணாம்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப பொறுப்பாக இருக்காருன்னே சொல்லணும். ஸோ அதெல்லாம் வந்து இன்னுமே அவருடைய ஃபேன் பேஸை வந்து கூட்டிகிட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வெறிகொண்டு வெயிட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு மூவிக்காகத்தான். ஏன்னா எல்லாருமே அப்டேட் கொடுத்துருக்கும் போது நம்ம தல அஜித் மட்டும் அப்டேட் கொடுக்கலையேன்னு சொல்லி அவங்க வந்து ஏங்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம அஜித் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த கொரோனா முடிகிற வரைக்கும் எந்த விதமான அப்டேட் கொடுக்க வேணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொன்னங்காட்டி படம் கொடுக்குறது வந்து எல்லாருமே ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு டிசிப்ளினாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னோம்.
கண்டிப்பாக ஃபஸ்ட் லுக் வெளியாகக்கூடிய தருணம் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக போகுது, அது டவுட்டே கிடையாது. ட்விட்டரில் வந்து அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ட்ரெண்டிங் பாஸ் ஆக போகுது, அதுவும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வித்தவுட் அன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்தியா லெவலில் 3rd ஹேஷ்டேக் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நம்ம சொல்லவே தேவையில்லை அது எந்தளவுக்கு போக போகுது அப்படின்னு. ஸோ சோஷியல் மீடியாவோட கிங்குனே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் நம்ம தல அஜித் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னே சொல்லணும். ஸோ ஆஃப்டர் நேர்கொண்ட பார்வைக்கு திரும்பவும் நம்ம வினோத், போனி கபூர் மற்றும் தல அஜித் அவர்களுடைய கைகோர்க்கூடிய இந்த படம் தான் வலிமை. அண்ட் இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தல அஜித் வந்து ஒரு காப்பாக நடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. வினோத் வந்து கடைசியாக அவரோட தீரன் அதிகாரம் ஒன்று ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் நம்ம கார்த்திகை வச்சு எடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும், ஏன்னா ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குது டியூ டு கொரோனானால. கண்டிப்பாக 2021 இந்த படம் வெளிவரும், அது டவுட்டே கிடையாது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் தட். அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக எல்லாரும் ரசிகர்களாக இயங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக 2021 மிகப்பெரிய படம் வாங்கி போகுது. அண்ட் இந்த ஒரு மூவி டீடைல்ஸ் பற்றி பார்த்தோன்னா நம்ம தல அஜித் அவர்கள் லீட் ரோல் பண்ணிக்கிற இந்த மூவியில் ஹுமா குரேஷி அவர்கள் ஃபீமேல் லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. யுவன் சங்கர் அதை எந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கார்த்திகேயா, அதாவது தெலுங்கு நடிகான கார்த்திகேயா அவர்கள் ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணுறதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஹைப்பை கூட்டிகிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். அண்ட் யுவன் சங்கர் ராஜா நம்ம அஜித் குமார் சொல்லவே தேவையில்லை, பில்லாலிருந்து ஏகப்பட்ட படங்களை பின்னி எடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக திரும்பவும் இந்த கூட்டணி இறங்கியிருக்கிறது வந்து இன்னும் ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் உருவாயிருக்குது. நேர்கொண்ட பார்வையிலேயே வந்து பயங்கரமான ஒரு இது கொடுத்துருந்தாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிஜிஎம் இருந்து எல்லாமே எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் லெவலில் வந்து இந்த படம் வந்து வெளிவரும், அது டவுட்டே கிடையாது. வினோத் அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. அதாவது அஜித் அவர்கள் கரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக அமையும் என்று சொன்னால் மிகையாகாது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி டெப்த் இருக்குது, நம்ம தல அஜித்துடைய ஆக்டிங் எப்படி இருக்க போகுது, ஒரு டிஃப்ரெண்ட் அஜித் காமிக்க போகிறாங்களா, எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கணும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஹாலிவுட் தரத்துக்கு இந்த படம் எடுக்கும் கடுங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் எந்த மாதிரியான ஒரு இது இருக்குன்னு சொல்லி. அண்ட் தட் ஆல்சோ பேன் இண்டியா மூவின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம தல அஜித்துடைய ஃபஸ்ட் பேன் இண்டியா மூவியாக அது ரிலீஸ் ஆகும் போது, அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் சொல்லி அனைத்து மொழிகளிலுமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இட்ஸ் ஃபஸ்ட் பேன் இண்டியன் மூவி ஃபார் தல அஜித். ஸோ கண்டிப்பாக அதுவும் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம்னே சொல்லலாம். ஸோ படத்தோட டீசர் மற்றும் ட்ரெய்லர் வரும்போது ஒரு மிகப்பெரிய இது உருவாக போகுது. எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணணும் பொறுத்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு தல அஜித் அவருடைய வலிமை த பிக்கஸ்ட் மூவி ஆஃப் த இயர் 2021 என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ஆகும் வெறிகொண்டு இந்த மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் லுக் கூட வரல, அந்தளவுக்கு ரொம்ப ஈடுபட்டு டைட்டிலுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் வச்சு செஞ்சுட்டாங்க ட்விட்டரில் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே. அந்த அளவுக்கு தல அஜித் அவருடைய கடைசி இது பார்த்திங்கன்னா விஸ்வாசம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு மூவிக்கு அப்புறமா தல அஜித் அவருடைய ஒரு படத்துக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு விஸ்வாசம். பிளாக் பஸ்டர், சூப்பர் டூப்பர் ஹிட், மெகா ஹிட், இண்டஸ்ட்ரி ஹிட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ஹிட் அடித்த மூவி தான் விஸ்வாசம். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி நம்ம நேர்கொண்ட பார்வை வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஃபில்மாக தான் வந்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம தல அஜித் அவருடைய ஒரு ஆக்ஷன் மூவிக்காக எல்லாம் ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபேன்ஸ் எல்லாமே. அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்து இன்னும் அவங்க வந்து பார்க்கக்கூடியது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மூவி த மோஸ்ட் பிக்கஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் 2021, நோ டவுட் ஆன் தட். ஸோ ப்ளீஸ் ஷேர் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். இந்த ஒரு மூவி எந்த இடத்துல பிடிக்க போகுது, 2021 மிகப்பெரிய படங்களில் இந்த ஒரு படம் எந்த ஒரு இடத்துல பிடிக்கும் சொல்லி உங்களுடைய கமெண்ட்டை வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் உருவாகி வந்துருக்கும் அண்ணாத்த, த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் 2021. எஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தை மிஸ் பண்ணாமல் போக முடியாது. கண்டிப்பாக அண்ணாத்த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2021 சொல்லி சொன்னோம். நம்ம சிறுத்தை சிவா இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறாங்க. நம்ம தல அஜித்தை வச்சு கண்டினியூஸான ஹிட் அடித்த சிவா இப்போ வந்து தலைவர் ரஜினி பக்கம் திரும்பியிருக்காருன்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மீனா, கீர்த்தி சுரேஷ், குஷ்பு அப்படின்னு சொல்லி 3 ஹீரோயின்ஸ் ஒரு முக்கியமான வைட்டல் ரோல்ஸ் ப்ளே பண்ண தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எந்த அளவுக்கு இருக்குன்னு பொறுத்து பார்க்கணும். அண்ட் இமான் அவர்களும் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க. டைட்டில் லுக்கே ஒரு வேறு லெவலில் ட்ரீட்டாக இருந்துச்சு. ட்விட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் லெவல் ட்ரெண்டிங் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அண்ணாத்த படத்துக்கும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மூவி மேலேயும் இருக்குன்னே சொல்லணும். அண்டு இந்த ஒரு அண்ணாத்த மூவியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோன்னா நம்ம சன் பிக்சர்ஸ் அவர்கள் தான் இந்த ஒரு மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சன் பிக்சர்ஸ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலே அந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய விளம்பரம் இருக்கும், அதில் சொல்லவே தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கும் ஒரு ஹியூஜ் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் சொன்ன மாதிரி கீர்த்தி சுரேஷ், வீணா குஷ்பு நடிக்கிறாங்க. நயன்தாரா ஒரு முக்கியமான வைட்டல் ப்ளே பண்ண அறிவிச்சிருக்காங்க. பிரகாஷ்ராஜ் அண்ட் வேலா ராமமூர்த்தி அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. வெற்றி அவர்கள் இந்த படத்துக்கு எடிட்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் சொன்ன மாதிரியே
சிவா வித் ஆதி நாராயண் அவர்களே சேர்ந்து இந்த கதையை வந்து உருவாக்கியிருக்காருன்னே சொல்லலாம். அண்ட் கலாநிதி மாறனுடைய சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஜாக்கி ஷ்ராஃப், சதீஷ், சூரி, ஜார்ஜ் மரியான், அல்ஜாய், தவசின்னு பல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இந்த அதாவது 2019 அக்டோபரில் தான் இந்த படத்துடைய கமெண்ட்ஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். ஆஃப்டர் தர்பாருக்கு அப்புறமா இந்த படம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. தலைவர் 168 அப்படிங்கிற ஹேஷ்டேக்கில் தான் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சில பல இதெல்லாம் பண்ணி இப்போ வந்து இந்த படம் வந்து வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வியூகம் மன்னவன் அப்படின்லாம் சொல்லி ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா 24th Feb இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் வந்து அறிவிச்சாங்க. அதாவது அண்ணாத்தை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நல்ல ஒரு இம்பாக்டே வந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம விஸ்வாசம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சதுக்கப்புறமா நம்ம சிவா வந்து நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவருடைய கை கோத்துருக்கிறது கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய இதுன்னு தான் சொல்லணும். அண்டு இந்த ஒரு மூவியில் கீர்த்தி சுரேஷ் நம்ம ரஜினி அவர்களை சேர்ந்து நடிக்கிறதே ஒரு முக்கியமான ஒரு இதாக கருதப்படுது. அவங்களுக்கும் கரியரில் ஒரு இம்பாக்டாக கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லி தெரியுது. அண்ட் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் ஹைதராபாத்தில் இந்த படத்தை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் கொரோனானால திரும்பவும் இந்த படம் வந்து டிலே ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த யூனிட்லேயே ஃபுல்லாக கொரோனா பரவ வச்சு அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங்கில் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இமான் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறது ரஜினி அவருடைய மூவி வந்து பண்ணுறாரு ஃபஸ்ட் டைமாக. ஸோ அது வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் எந்த மாதிரியான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த மூவியும் பாசிபிளி மே 2020 ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகிட்டு முன்னாடி தீபாவளிக்கு போகிறதாகவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் எந்த மாதிரியான ஒரு அறிவிப்பாக இருக்கும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். எல்லாமே இந்த கொரோனானால மட்டும்தான் இது ஆகிட்டு இருக்குது. டியூ டு கொரோனா பேண்டமிக்னாலே இந்த மூவி வந்து பயங்கரமாக டிலே ஆகி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ உங்களுடைய பதிவுகளை இந்த மூவி எந்த இடத்த பிடிக்கும்னு சொல்லி உங்களுடைய பதிவுகள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது KGF Chapter 2. எஸ், நம்ம ராக்கிங் ஸ்டார் யஷ் அவர் நடிப்பில் உருவென்றிருக்கும் KGF படத்துடைய செகண்ட் பார்ட்டு தான் KGF Chapter 2. இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ்னு சொல்லி சொன்னோம். பயங்கரமான ஒரு ஹைப்பில் போயிட்டுருக்குது. த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் தி இயர் 2021 கண்டிப்பாக இந்த படம் ஒரு அங்கம் வகிக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அந்தளவுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் பயங்கரமான ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அண்மையில் வெளியான இந்த படத்துடைய டீசரை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக் டீசராக உருவாயிருக்குன்னு சொல்லலாம். அதாவது 150 மில்லியன் வியூஸ்க்கு மேலே அரசாட்ட காஸ்ட் பண்ணியிருக்குது. அண்ட் 7 மில்லியன் லைக்ஸ் மேலே போயிட்டுருக்குதுன்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு உலக ரெக்கார்டு தான், டவுட்டே கிடையாது. வேர்ல்டு ரெக்கார்டு டீசர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ஹைப் இந்த மூவி மேலே கிரியேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஒரு KGF Chapter 2 மூவி பற்றி பார்த்தோன்னா நம்ம ராக்கிங் ஸ்டார் யஷ் அவர்கள் ராக்கி அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. அண்ட் சஞ்சய் தத் ஆதிரா அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. த மோஸ்ட் ப்ரூட்டாலிட்டின்னு சொல்லி அவரோட என்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு பெரிய ஹியூஜ் ஹைப் தான். அண்ட் அனந்த் நாக், ரவீனா டேண்டன், அஜித் குமார், மாளவிகா பிரகாஷ் ராஜ், ஈஸ்வரி ராவ், ராவ் ரமேஷ்னு பல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஸ்ரீநிதி செட்டி ஃபீமேல் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு நம்ம சொல்லவே தேவையில்லை. KGF பயங்கரமான ஹிட் அடிச்சிருக்குது. கண்டிப்பாக KGF Chapter 2 உடைய கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு இந்த படத்தை வந்து பிரசாந்த் நீல் அவர்கள் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹியூஜ் ப்ரொடக்ஷன் சொல்லி சொல்லணும். ஆல்மோஸ்ட் ஒரு 100 crore பட்ஜெட்டில் வந்து இந்த மூவி உருவாகி வந்துருக்குது. ஸோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கும். இந்த படத்துடைய அனைத்து ஸ்டில்களுமே ஒரு வைரலாக இருக்குன்னே சொல்லலாம். அதாவது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு நல்லாவே இருந்துச்சு. நம்ம ராக்கிங் ஸ்டார் யஷ் அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணாங்க. அதுக்கடுத்து வரை பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சய் தத் அவருடைய ஆதிரா கேரக்டர் ரிவீல் பண்ணாங்க. அப்புறம் ஸ்ரீநிதி செட்டி அவங்களுடைய ரிவீல் பண்ணாங்க. அண்ட் ரவீனா டென் அவங்களுக்கும் ரிவீல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸான அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்குது. அண்மையான டீசரே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. யூடியூபில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 வீக் நம்பர் 1 வச்சிருந்தாங்கன்னே சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ட்ரெண்டிங் போயிருந்துச்சு. ஒரு வேறு லெவல் ட்ரீட் நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுவும் ஒரு இந்தியன் மூவி லவர்ஸ்க்கு ஒரு ஹியூஜ் ட்ரீட். இந்த வருஷம் மிகப்பெரிய படங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக KGF Chapter 2 ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மூவி ஆஃப் தி இயர் 2021 சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ஹைப் இந்த மூவி மேலேயும் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஒரு மூவியை பற்றி இன்னும் பார்த்தீங்கன்னா ரவி பஸ்ரூர் அவர்கள் தான் இந்த ஒரு இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. புவன் கவுடா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் கவுடா எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. KRG ஸ்டுடியோஸ், எக்ஸல் ஸ்டுடியோஸ், வராகி, பிருத்திவிராஜ் சொல்லி இணைந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தியா லெவலில் இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அது உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோலார் கோல்ஃபீல்ட்ஸ், அதாவது KGF அப்படிங்கிற கோலார் கோல்ஃபீல்ட்ஸ் எடுத்துருக்காங்க. மைசூர், பெங்களூர், ஹைதராபாத்னு எல்லா பக்கமே எடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ரீகாந்த் கவுதா சொன்ன மாதிரி இந்த எடிட்டிங் ஒர்க் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கன்னடா ஃபிலிம் இந்த பட்ஜெட் ஆஃப் 100 crore சொல்லி சொல்லலாம். ஏன்னா கன்னடா இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் பட்ஜெட்டில் இன்னும் எந்த படம் வரல, அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் இது இருக்குது. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் தேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஆக்சுவலி 23rd October 2020 இந்த படம் ரிலீஸ் ஆகிறதா பிளானிங் இருந்துச்சு. பட் டியூ டு கோவிட், அதாவது நம்ம கொரோனா பேண்டமிக் காரணமாக தான் இந்த படமும் டிலே ஆச்சு. எல்லா படமே முக்கியமாக இதனால தான் டிலே ஆகிட்டு இருக்குது.
ஸோ இன்னும் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ண அந்த நிலையில் கண்டிப்பாக 2021 இந்த மோஸ்ட் ஆன்டிசிபேட் மூவியாக உருவாகி வந்துருக்குது. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே கன்னடா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லி அனைத்து லாங்குவேஜ்லையுமே வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு ஹியூஜ் ட்ரீட் தான். நம்ம இந்த வருஷம் கண்டினியூஸான ட்ரீட் காத்துட்ருக்குது நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. கேஜிஎஃப் சாப்டர் 2 ராக்கிங் ஸ்டார் யஷ் அவர் ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மூவிக்காக தான் ராக்கி பாய் திருப்பி அவங்க பார்க்குறதுக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இது திரைக்கு வரும் டைமில் ஒரு ஹியூஜ் ஃபெஸ்டிவலாக கொண்டாட போகிறாங்க, டவுட்டே கிடையாது. ஏன்னா டீசரே வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ஹியூஜ் லெவல் ட்ரெண்டிங் பண்ணி ஒரு பெரிய விழா மாதிரி கொண்டாடினாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கேஜிஎஃப் சாப்டர் 2 படம் வந்து ஒரு முக்கியமான அங்கம் வைக்க போது இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு முக்கியமான இடத்த வந்து இது பிடிக்கும்னு சொன்னால் மிகையாகுது. அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் இதில் வந்து இது இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான ஒரு லேங்கில் வரும்னு சொல்லி உங்களுடைய தாட்ஸையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இந்த படத்துக்காக எவ்வளோ ஈகரேட் பண்ணிக்கிறேன் அண்ட் எந்த மாதிரியான ஒரு மூவி அமைப்போது இந்த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவியில் இந்த படம் எந்த இடத்துல வைக்கும்னு சொல்லி உங்களுடைய பதிவுகளை பதிவு செய்யுங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்துருக்கிறது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்ஆர். எஸ், நம்ம எஸ்எஸ் ராஜமௌலி அவருடைய ஆர்ஆர்ஆர். ஸோ நம்ம ஜூனியர் என்டிஆர் மற்றும் ராம் சரண் அவர்கள் இணைந்து இந்த படத்தை நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க மூவருடைய பேர் தான் ஆர்ஆர்ஆர்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதாவது ராஜமௌலி ஃபார் ஆர், ஜூனியர் என்டிஆர் அவருடைய ஆர் அண்ட் ராம் சரண் அவருடைய ஆர். ஸோ இந்த ஒரு மூவி பற்றி பார்த்தோன்னா நம்ம எஸ்எஸ் ராஜமௌலி பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ரீசெண்டாக அன்பிலான பாகுபலியோட வெற்றியை உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு ஒரு மெகா ஹிட்டை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். த மோஸ்ட் என்ன சொல்கிறது, மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் 2021 கண்டிப்பாக இந்த படம் ஒரு அங்கம் வகிக்குது அப்படின்னா அதில் இதே கிடையாது. அந்தளவுக்கு மிகையாகாது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை உருவாக்கி வந்துருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா பாகுபலி பற்றி உங்களுக்கு தெரியும், இந்தியா லெவலில் ஒரு ஹியூஜ் ஹிட் அடித்த மூவி, த மோஸ்ட் ஹிட் மூவினே சொல்லலாம். இந்தியா லெவலில் அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ஹிட் அந்த மூவி பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் பாகுபலி. அந்தளவுக்கு ஒரு வசூலில் த நம்பர் 1 ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே ஒரு இது பண்ணுச்சுன்னே சொல்லலாம். த நம்பர் 1 கலெக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமாஸ்னே சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ஹிட் அடிச்சிருந்துச்சு. ரெண்டு பார்ட்டுமே, அதாவது ஃபஸ்ட் பார்ட் ஆகட்டும் செகண்ட் பார்ட் ஆகட்டும், ரெண்டுமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் இருந்துச்சு. நம்ம பிரபாஸ் அவர்கள் தான் நடிச்சிருந்தாங்க. அந்தளவுக்கு நம்ம பிரபாஸ் மற்றும் ராணா அவர்களுடைய கோம்போ வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருந்தாங்க அந்த மூவி. கண்டிப்பாக அதோடைய பலனை வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ அடுத்த படைப்பான இந்த ஆர்ஆர்ஆர் படத்துக்கும் ரொம்பவே எதிர்பார்ப்பு கூடியிருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு இதுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு மூவி பற்றி பார்த்தோன்னா நம்ம ஆர்ஆர்ஆர் நம்ம எஸ்எஸ் ராஜமௌலி டைரக்ஷனில் உருவாகிட்டிருக்கும். இந்த ஆர்ஆர் படத்தில் நம்ம ஜூனியர் என்டிஆர் மற்றும் ராம்சரண் அவர்கள் லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் அஜய் தேவ்கன் ஒரு முக்கியமான வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஆலியா பட் இந்த படத்துடைய மெயின் ஃபீமேல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அது இவங்களை தவிர பல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஃபாரின் ஆக்டர்ஸும் 2-3 பேர் நடிக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல இம்பாக்டை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எகிரிட்டே இருக்குது. அண்ட் ப்ளஸ் நம்ம ஜூனியர் என்டிஆருடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வெறிகுண்டு வெயிட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு மூவிக்காக தான். ராம் சரண் இவரும் இணைந்து நடிக்கிற இந்த ஒரு படத்தை வந்து பார்க்கணும்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஈகராக இருக்கிறாங்க. அண்மையில் வெளியான பீம் டீசர் ஆகட்டும் இல்லை ராமராஜாவுடைய டீசர் ஆகட்டும், ரெண்டுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்குது. பீம் அப்படிங்கிற கேரக்டர், குமரம் பீம் அப்படிங்கிற கேரக்டர் தான் நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்கள் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் ராமராஜ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நம்ம ராம் சரண் அவர்கள் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்க போகுது, அது டவுட்டே கிடையாது. இந்த வருஷத்துடைய முக்கியமான ஒரு இதில் வந்து இந்த படம் வந்து வாங்கி போகுது. அந்த எந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எடுக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும். கண்டிப்பாக இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியில் அடுத்த ஒரு மைல்கல்லை வந்து நம்ம செதுக்க போகிறாரு நம்ம எஸ்எஸ் ராஜமௌலி அவர்கள். ஏன்னா சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் டைரக்டர். அவ்வளோ ஒரு கரியர் கண்டென்ட் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அவரது எப்போவுமே. அது உங்களுக்கே தெரியும். அந்த நானி படமாகட்டும் அந்த ஒரு வச்சு அவ்வளோ ஒரு சூப்பர் ஹிட் அடித்தவர். ஸோ கண்டிப்பாக அவருடைய கதைக்களம் ரொம்பவுமே ஒரு வெயிட்டேஜான ஒரு கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதுதான் அவருடைய வெற்றினே சொல்லணும். ஏன்னா தான் கிராஃபிக்ஸ் எல்லாமே பண்ணாலும் பட் ஸ்டில் அந்த கதைக்கணக்கான ஒரு இதை கொடுக்கணும்னா வெயிட்டேஜ் உங்களுக்கு அதிகமாகுது. வெறும் கிராஃபிக்ஸ் மட்டும் நம்பி எடுக்காமல் கண்டிப்பாக அந்த ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாரு. அதுதான் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஆர்ஆர்ஆர் படம் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் இயர் 2021 கண்டிப்பாக ஒரு முக்கியமாக பங்கு வகிக்குது. அதில் டவுட்டே கிடையாது. டிவிவி என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அன்மையான 2 டீசர்களாகட்டும் ரொம்ப ஹிட் அடிச்சிருக்குது. அண்ட் இதோட மேக்கிங் வீடியோஸும் 2-3 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லான்ச்க்கே வந்து ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு இந்த மூவி மேலே. லான்ச்சே வந்து ஒரு ஹியூஜ் லெவலில் ஹிட் அடிச்சிருந்துச்சு. ரொம்பவே ரசிகர்களாமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த மூவியோட டீசர் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் பேட்ரியாட்டிசம் வச்சு தான் இந்த மூவி எடுக்கிறாங்க. ஸோ அதாவது அந்த ஒரு காலத்தில் கட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையை உருவாக்கி தான் அதை பேஸ் பண்ணி இவங்க எந்த அளவுக்கு இந்த பேட்ரியாட்டிசம் வச்சு அவங்க வந்து அந்த பிரிட்டிஷ் இதோட போராடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தான் ஒரு மெயின் கருவாக வச்சுருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு கதைக்களம் இருக்குது. கண்டிப்பாக நம்ம மூவி லவர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய விருந்து இந்த வருஷம் நிறையா காத்துட்ருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் உங்களோட லிஸ்ட்டில் எப்படி இருக்குது? கண்டிப்பாக இது த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் த இயர் 2021 மிகப்பெரிய அங்கம் வகிக்கக்கூடிய படம் இதுதான், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இந்த ஒரு மூவி வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து நினைக்கிறீங்கன்னு சொல்லி. ஸோ டெஃபினெட்லி திஸ் மூவி இஸ் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் த இயர் 2021 அப்கமிங் மூவி கைஸ். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம டார்லிங் ரிபல் ஸ்டார் பிரபாஸ் அவர் நடிப்பில் உருவாகி வந்திருக்கும் ராதே ஷாம் மூவி பற்றி தான். எஸ், ராதே ஷாம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் த இயர் 2021, டவுட்டே கிடையாது. ஆஃப்டர் பாகுபலி சாகுவுக்கு அப்புறமா நம்ம பிரபாஸ் அவருடைய இந்த ஒரு மூவிக்கு ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லணும். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேர் ஹை. ஆனால் அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மூவி மேலே இருக்குது. சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து இந்த ஒரு படத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு மூவி ராதேஷாமுக்காக டியூ டு கொரோனா பேண்டமிக்னால இந்த ஒரு மூவி டிலே ஆகிட்டு வந்துருக்குது. ஸோ இந்த மூவியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோன்னா, ராதா கிருஷ்ணகுமார் அவர்கள் இந்த ஒரு மூவி டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் யூனோ பிரபாஸோடைய எல்லா மூவியும் பேன் இண்டியா தான். ஸோ இந்த மூவி ஒரு பேன் இண்டியா ரிலீஸ் ஆகிருக்குது. அண்ட் பூஜா ஹெகடே ஃபீமேல் லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் இந்த மூவி சொன்ன மாதிரியே தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம் சொல்லி அனைத்து 5 லாங்குவேஜஸும் இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. கிருஷ்ணராமராஜன் கோபி கிருஷ்ணா மூவிஸ் வித் அசோசியேஷன் வித் டி சீரிஸ் பூஷன் குமார் இந்த மூவி வந்து யூவி கிரியேஷன்ஸ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சச்சின் கேதேகார், பிரியதர்ஷி புலிகொண்டா, பாக்யஸ்ரீ, முரளி சர்மா, குணால் ராய் கபூர், சத்யன், சசா சேத்தின்னு சொல்லி பல முன்னணிகள் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஏஏ ஃபிலிம்ஸ் அவங்க தான் இந்த ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மனோஜ் பரமஹம்சா சினிமாட்டோகிராஃபர் பண்ணிகிட்ருக்காரு. கோத்தகிரி வெங்கடேஸ்வர ராவ் இந்த படத்தை எடிட்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராதாகிருஷ்ணகுமார் அவர்கள் தான் இந்த படத்தை ரைட்டரும் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டோரி ரைட்டரும் பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணகுமார் அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. அண்மையில் வெளியான இந்த படத்துடைய மோஷன் போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா 2018 5th செப்டம்பரில் இந்த ஃபிலிம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது பிரபாஸ் 20 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பாக்யஸ்ரீ அவர்கள் வந்து ஒரு முக்கியமான க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுறதாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா 1970s நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்குது. அதாவது யூரோப் கண்ட்ரிஸ் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாக தான் உருவாக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. 6th அக்டோபரில் இந்த படத்துடைய 4 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹைதராபாத், ஜார்ஜியா, இட்டாலியில் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி, அப்போ டியூ டு கொரோனா பேண்டமிக்னால இது ஆக்சுவலி இந்த படம் வந்து தள்ளி போச்சு எல்லா படமும் போலவே. அண்ட் இட்டாலியில் திரும்பவும் அக்டோபர் 2020 இந்த மூவியோட ரெஸ்யூம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2020 ஒரு முக்கியமான சீன்ஸாக எடுத்துருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. த ஃபைனல் ஷெடியூல் ஆஃப் த க்ரூஷியல் சீன்ஸ் வேர் ஷார்ட் அட் ஃபலாக்னா பேலஸ் இன் ஹைதராபாத்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ரேப் அப் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கூடிய விரைவில் நம்ம வந்து இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது டீசர் அல்லது ட்ரெய்லர் வந்து எதிர்பார்க்கலாம். 2021 ரிலீஸ் டேட்டும் இன்னும் அறிவிக்கல. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எந்த மாதிரியான ஒரு ரிலீஸ் டேட் அறிவிப்பாங்கன்னு சொல்லி. இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அவர்கள் வந்து அடுத்தபடியாக ஆதி புருஷ் அப்படிங்கிற ஒரு மூவியும் சைன் ஆகிருக்கிறாரு. அதாவது டி சீரியஸ் அவங்களுடைய இதில் வந்து இது வந்து ஒரு அனிமேட்டட் இது மாதிரி வருது. அண்ட் சைஃப் அலி கான் படத்தில் ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது ராமாயணத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாப்டரை வந்து எடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் எந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும் அப்படின்னு அது பொறுத்த பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஒரு ராதே ஷாம் மூவி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ரொமான்டிக் ஸ்டோரி, டவுட்டே கிடையாது. உங்களுக்கு பேர் வச்சு தெரியும் ராதே ஷாம்னு சொல்லி. ஒரு ரொமான்டிக் தான் இது. அண்ட் 1970s நடக்கக்கூடிய சொன்ன மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ் நடக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக் ட்ராமாவை தான் இவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக யூத்துக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கும். லவ்வர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கும். காதல் ஓவியங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒரு பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கும். பர்ஃபெக்ட் மூவி லவர்ஸ், அதாவது ரொமான்டிக் லவ்வர்ஸ்க்கு வந்து லவ் மூவி லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஒரு சமர்ப்பணம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ட்ரீட் இருக்குது. கண்டிப்பாக வெயிட்டேஜான ஒரு ஸ்டோரி படத்தில் இருக்கும், அது டவுட்டே கிடையாது. ஏன்னா நம்ம பிரபாஸ் உள்ள இறங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோரி கிளம்ப வந்து நல்லா வெயிட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மூவியும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துருக்குது, நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த மூவிக்கும். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எந்த மாதிரியான ஒரு இதில் வந்து இந்த மூவி வரும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு மூவிக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிக்கிறீங்க அண்ட் எந்த ஒரு இடத்த வந்து இந்த ஒரு ராதே ஷாம் மூவி வந்து பிடிக்கும்னு சொல்லி உங்களுடைய பதிவுகளை நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். ஸோ ஆஸ் ஐ செட், this is also one of the biggest anticipated movie of the year 2021, none other doubt on that. So no doubt, rebel star darling Prabhas, this Radhe Shyam is one of the biggest anticipated movie of the year 2021, release date yet to finalized guys. அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர் நடிப்பில் உருவாகி வந்துருக்கும் வக்கீல் சாப் மூவி பற்றி தான். எஸ், வக்கீல் சாப் பார்த்திங்கன்னா த நெதர் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் தி இயர் 2021 சொல்லி சொல்லணும். அந்தளவுக்கு நம்ம பவர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகராக இந்த மூவிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் வக்கீல் சாப் படத்தை பற்றி பார்த்தோன்னா ஹிந்தியில் பிங்க் அப்படின்னு சொல்லி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச மூவி தான் வக்கீல் சாப்னு அஃபிஷியல் தெலுங்கு ரீமேக் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மூவி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தமிழில் நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லி தல அஜித் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படத்தை இப்போ தெலுங்கில் வக்கீல் சாப் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா அஜித்துக்கு ஒரு முக்கியமான இம்பாக்டை கொடுத்துருந்துச்சு. அதாவது சோசியல் அவேர்னஸ் ஃபில்ம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இது கொடுத்துருந்தாரு நம்ம தல அஜித் அவரோட. இது வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அந்தளவுக்கு ஒரு பெண்ணுரிமைக்காக இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஆள் நடிக்கிறது வந்து இதுன்னு சொல்லணும்.
ஸோ அதுக்கப்புறமா நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் இந்த ஒரு மூவி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அண்மையில் இந்த படத்தோட டீசரும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்குது. ஃப்ரம் த ஃபஸ்ட் லுக் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பவன் கல்யாணம் படமும் ஆல்மோஸ்ட் வந்து 2 years ஆகுது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈகராக வெறிகொண்டு வெயிட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு மூவிக்காகத்தான். ஆனால் அவருடைய ஸ்டைலிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு அவர் கோட்செட் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தார். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதை கொடுக்க போகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா தில்ராஜு மற்றும் போனி கபூர் அவர்கள் இணைந்து இந்த ஒரு மூவியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா கோர்ட் ரூம் ட்ராமா உருவாகிட்டுருக்குன்னு சொல்லலாம். வேணு ஸ்ரீராம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பவன் கல்யாண் லீட் ரோல் பண்ணிக்கிற இந்த மூவியில் அஞ்சலி, நிவேதா தாமஸ், அனன்யா நாகரா ஃபீமேல் லீட்ஸ் ப்ளே பண்ணிக்கிறாங்க. பிரகாஷ் ராஜ் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ரிட்டர்ன் ஆஃப் பவன் கல்யாணே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு லாங் கேப் 3 years அப்புறம் வருதுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த படமும் கொரோனா பேண்டமிக்னால டிலே ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. 6 months கிட்ட இந்த படம் வந்து ஹெல்டிலே வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ தான் திரும்பவும் நவம்பரில் வந்து இந்த மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த மூவியை நம்ம தமன் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி மகுவான்னு ஒரு லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்குது. அண்ட் பிரவீன் புடி இந்த படத்துக்கு எடிட்டிங் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் எல்லாமே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் PS வினோத் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களை தவிர நரேஷ், முகேஷ் ரிஷி, சுப்பராஜு, வம்சி கிருஷ்ணா, அனுஷா பரத்வாஜ், அனந்தா சக்கரப்பண்ணு பல முன்னணி நடிச்சிருக்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்குறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 15th May 2020 ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் டியூ டு கொரோனாவில் டிலே வந்திருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபஸ்ட்டு 20th Jan 2020 ஹைதராபாத்தில் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஃபெப்பில் இந்த படம் வந்து அன்னபூர்ணா ஸ்டுடியோஸில் நம்ம பவன் கல்யாண் மற்றும் பிரகாஷ் ராஜ் இடையான கோர்ட் ரூம் ட்ராமா வந்து எடுத்திருந்தாங்க. அண்ட் November 2020 தான் திரும்பவும் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத் மெட்ரோவில் ஒரு முக்கியமான ஃபைட் சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. அதை தான் வந்து நம்ம டீசர்லையும் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே ஒரு ஹியூஜ் இம்பேக்ட்னு தான் சொல்லணும். அண்ட் கண்டிப்பாக இந்த படமும் ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்குது. த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் 2021 கண்டிப்பாக நம்ம போஸ்டர் பவன் கல்யாண் கூடிய வக்கீல் சாப் ஒரு மெயினான மூவின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இந்த ஒரு மூவிக்காக. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்க வந்து நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் வந்து திரையில் பார்க்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு படமும் ஒரு இம்பாக்ட் கொடுக்க போகுது. ஆனால் நம்ம பவர் ஸ்டாரோடைய ஃபஸ்ட் லுக் இருந்து இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே இருந்துச்சு. ஒரு ஹியூஜ் மோஷன் போஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சு. அண்ட் அண்மையில் ரிலீஸ் ஆன டீசரும் ஒரு வேறு லெவலில் தெரிவிக்க விட்டுருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. ட்விட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் லெவல் ட்ரெண்டிங் பாஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் பிங்க் எப்படி ஒரு ஹிந்தியில் ஒரு பாலிவுட்டில் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சோ, அண்ட் ஆஃப்டர் தட் தமிழில் நம்ம தலை அஜித் அவர் நடிச்சிருக்க அந்த நேர்கொண்ட பார்வை படமும் ஒரு சூப்பரான இம்பாக்ட் கொடுத்துருந்துச்சு. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க. டாப் சீல் இருந்து பல முக்கியமான வைட்டல் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ டாப்ஸி வந்து எப்படி நம்ம பாலிவுட்டில் நடிச்சிருந்தாங்க, அது போலவே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டரில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் எல்லாமே வந்து ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை கூட்டிகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ எப்படி டாப்ஸி ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அவங்க நடிச்சிருந்தாங்க, ஸோ அது போலவே இந்த இதில் அஞ்சலி மற்றும் நிவேதா தாமஸ் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு வைட்டல் கேரக்டர்ஸ்னு சொல்லணும். கண்டிப்பாக ஒரு பெண்ணுரிமைக்கு முக்கியத்துவம் எடுத்து கொடுக்கப்படும் இந்த படம் கண்டிப்பாக தெலுங்குலையும் ஒரு சூப்பர் ஹிட் அடிக்கும் என்று சொன்னால் மிகையாது. கண்டிப்பாக டவுட்டே கிடையாது. ஒரு லேடி ஒன்று சப்ஜெக்ட் அதில் பவன் கல்யாண் வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். ஸோ ஆஃப்டர் தலாஜி நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் இந்த ஒரு இதில் இறங்கியிருக்கிறது ஒரு பெரிய ஹைப்பை கூட்டி இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க போகுது. ஸோ இந்த படம் எந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்க போகுதுன்னு சொல்லி உங்களுடைய பதிவுகளை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம பாதுஷா கிச்சா சுதீப் அவர் நடிப்பில் உருவாகின்றிருக்கும் கோட்டி கோபா 3. எஸ், கோட்டி கோபா மூவி பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச மூவி தான் கோட்டி கோபா சீரியஸ். ஸோ அதோடைய 2 பார்ட் வந்த நிலையில் இப்போ அதோட 3rd பார்ட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எகிரி இருக்குன்னு சொல்லலாம். அது நம்ம சுதீப்போடைய ஃபேன்ஸ் வந்து இந்த ஒரு மூவிக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா எந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் 2020 ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் டியூ டு கொரோனா பேண்டமிக்னால ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குது. 2016 இந்த ஃபிலிம் கமெண்ட்ஸ் ஆச்சு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லி. அடுத்த மூவி டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோம்னா சிவகார்த்திக் அவர்கள் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சுதீப் அவர்கள் லீட் ரோல் பண்ணிக்கிற இந்த மூவியில் மடோனா செபாஸ்டியன் ஃபீமேல் லீட் ரோல் ப்ளே பண்ணிக்கிறாங்க. ஸ்ரதா தாஸ், அப்தாப் சிவதாஷினி அண்ட் P. ரவிசங்கர் ஒரு முக்கியமான வைட்டல் ரோல்ஸ் ப்ளே பண்ணிக்கிறாங்க. ஆஸ் யூஸ்வல் சொன்னது போலவே 2016 வரையான கோட்டி கோபா 2 படத்துடைய சீக்வல் தான் இந்த கோட்டி கோபா 3. அண்ட் சன்னி லியோன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் அர்ஜுன் ஜானி இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சேகர் சந்துரு சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருக்காங்க. கோரன் இவானோவிக் இந்த படத்துக்கு எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களை விட்டு நவாப் ஷா, தனீஷ், அக்தர் ஷைஃபி, சுதான்சு பாண்டே, ஆஷிகா ரங்கநாத், சன்னி லியோன் சொல்லியிருக்காங்க. ஆஷிகா ரங்கநாத் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see what kind of stuff it will be. ஸோ சுதீப் அவர்கள் பற்றி பார்த்தோன்னா ஆஃப்டர் பைல்வான் மூவிக்கு அப்புறமா இந்த மூவி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதோட பேரலாக பேண்டம் மூவியும் சொன்ன மாதிரியே போயிட்டுருக்குது.
அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஃபிலிம்லையும் அந்த சாய்ரா நரேஷ் ஒரு மூவி பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதோடவே தான் இந்த படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த படம் ஷூட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செர்பியா, மலேசியா, தாய்லாந்து, போலாண்டில் நடந்துட்டு இருக்குது. அண்ட் ஜான் 2020 தான் ஆக்சுவல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படியே பெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். புதுச்சேரி, மும்பை, பெங்களூர்னு எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்குது. இந்த படத்தோட டீசரை மார்ச் 2020 வெளியிட்டாங்க. ஹியூஜ் ஹிட் அடிச்சுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு இம்பேக்டை கொடுத்துருந்துச்சு. அண்ட் இந்த படம் சேட்டலைட் ஹிந்தி டப்பிங் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 27 crore விற்றுருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு படமாக விற்கிது. அண்ட் இந்த படத்துடைய 2 சாங் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது ஃபஸ்ட் சிங்கில் ஆகாஷேன்னு அதரி சிவான்னு சொல்லி சாங் ரிலீஸ் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்லஸ் ஹிட்னு சொல்லலாம். நம்ம சுதீப் அவருடைய கரியர்லேயே வந்து நல்ல ஒரு இம்பாக்டை கொடுத்துருந்துச்சு. இந்த ஒரு மூவி வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து பட்டாக்கி பொரியோன்னு சொல்லி சாங் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் விஜய் பிரகாஷ் அவர்கள் பாடியிருந்தார். அந்த பாட்டு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே ஹியூஜ்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இருக்குது. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு நல்லாவே இருக்குது. கிச்சா சோனி பர்த்டே வந்து டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஒரு டீசரும் ரிலீஸ் பண்ணாங்க. டயலாக் டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் ஒரு ஹிட் அடிச்சிருக்குது. கண்டிப்பாக நம்ம சுதீப்போடைய கரியரில் ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய படம் தான் இந்த கோட்டிக்கு பார்த்து. ஏன்னா அந்த கோட்டிக்கு பா வயசில் வர எல்லா 2 படங்களுமே வந்து கோட்டிக்கு பா ஆகட்டும் இல்லை கோட்டிக்கு பா 2 ஆகட்டும் ரெண்டுமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்க நிலையில் கண்டிப்பாக இந்த கோட்டிக்கு பா 3 படத்தோட எதிர்பார்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹிட் அடிக்கும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க, இந்த ஒரு கோட்டிக்கு பா 3 மூவி வந்து எந்த ஒரு இடத்தை பிடிக்கும்னு சொல்லி உங்களுடைய பதிவுகளை நம்ம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் தி இயர் 2021 கோட்டிக்கு பா 3 இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் மூவிஸ் கைஸ். அடுத்து நம்ம பார்க்குறது பாத்ஷா கிச்சா சுதீப் அவர் நடிப்பில் உருவாகின்றிருக்கும் பேண்டம் மூவி பற்றி தான். எஸ், பேண்டம் இஸ் அனதர் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2021. ஆஸ் யூ நோ, பேண்டம் நம்ம சுதீப் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு மூவியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு மூவி வந்து ரொம்ப நாளாகவே ஒரு ஆரம்பித்து ஒரு பெண்டிங்கில் இருக்குது. பட் டெஃபினெட்லி இந்த ஒரு மூவி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூவியாக அமையும். நம்ம சுதீப் அவர் கரியர்லேயே ஒரு இம்பார்ட்டண்ட்டான மூவியாக தான் இது அமையப்போகுது, அது டவுட்டே கிடையாது. இந்த ஒரு மூவியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோன்னா அனுப் பண்டாரி அவர்கள் இந்த மூவி டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நிருப் பண்டாரி வித் நம்ம சுதீப்போட சேர்ந்து இணைந்து நடிக்கிறாங்க. அண்ட் இது இஸ் ஆல்சோ பேன் இண்டியா மூவி. ஸோ கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே இது ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அனைத்து மொழிகளுமே ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஜான் 31 இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ண வெயிட் பண்ணாங்க. பட் வெயிட் அண்ட் வாட்ச் அது எந்த அளவுக்கு இதுன்னு சொல்லி பொறுத்திருந்தால் பார்க்கணும். 25th year ஜேர்னியை முன்னிட்டு அது ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஷாலினி, ஜாக், மஞ்சு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அழகன் பாடியனோட சேர்ந்து. நிருப் பண்டாரி முக்கியமாக சொன்ன மாதிரி லீட் ரோல் பண்ணுறாங்க. நீதா அசோக் ஒரு முக்கியமான லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. பி அஜனீஸ் லோக்நாத் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வில்லியம் டேவிட் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணுறாங்க. கிச்சா கிரியேஷன்ஸ் அசோசியேஷன் வித் ஷாலினி ஆர்ட்ஸ் அண்ட் இன்வினியோ ஃபிலிம்ஸ் இந்தியா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்குது. நம்ம விக்ராத் ரோனா அப்படிங்கிற ஒரு ரோல் தான் நம்ம கிச்சா சிவால் பண்ணுறாங்க. அண்ட் சஞ்சீவ் கம்பீர் சஞ்சய் நிரப் பந்தாரி இந்த ரோல் பண்ணுறாங்க. ரவிசங்கர் கவுடா, சிக்கலா பிரதார், மதுசூதன் ராவ், ரமேஷ் ராஜ் பல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மூவியாக இருக்க போது நம்ம சுதீப்போட சேர்ந்து அஜனீஸ் லோகத்தில் வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணுற மூவினே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட் லுக்கிலிருந்து நம்ம ட்விட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா சுதீப் அவர்கள் சில வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்டார்டட்லாம் சொல்லி. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியாக இருக்குது. அதாவது ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்ட்னே சொல்லலாம். எந்த மாதிரியான ஒரு இது, அதாவது மோஸ்ட் வைலண்டட் த்ரில்லர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ், அதாவது ஒரு ஃபாரஸ்ட்லையோ இல்லை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை வந்து காமிக்கிறாங்க. ஒரு வேறு ஒரு இதில் மாதிரி தெரியுது, டைமென்ஷனில் இந்த மூவி வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பில் இந்த மூவி இருக்குது. ஏன்னா எந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும், எந்த மாதிரியான ஒரு டைமென்ஷன், எந்த மாதிரியான ஒரு மூவி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிச்சா சுதீப்பும் ஒரு பொண்ணும் இருக்கிற மாதிரியான காமிக்கிறாங்க, சின்ன பொண்ணு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான ஒரு இடம் அது எல்லாமே பொறுத்திருந்த பார்க்கணும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் இந்த மூவி வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் இட் வில் பி தேர் அப்படின்னு சொல்லி. பட் டெஃபினெட்லி திஸ் வில் பி த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவி ஆஃப் த 2021. ஸோ இதுவும் நம்ம கிச்சா சுதீப்போட கரியரில் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய மூவியாக தான் அமையுது. கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வந்து இந்த ஒரு படமும் நம்ம இதில் வந்து வைக்குதுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மூவி மேலேயும் இருக்குது. அது கிச்சா சுதீப் சொல்லவே தேவையில்லை. அவருடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எந்த மூவி அவங்களுக்கு வந்தாலுமே. ஸோ இந்த படத்துக்கும் நல்ல ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் இது நிலவிட்டு இருக்குது இந்த மூவி மேலேயும். ஸோ வே டு வெயிட் அண்ட் வாட்ச் இந்த மூவி எந்த ஒரு இடத்த பிடிக்கும். உங்களுடைய பதிவுகளை நம்ம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு எந்த இடத்த இது பிடிக்கும்னு சொல்லி. ஸோ திஸ் மூவி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவி அண்ட் ரிலீஸ் டேட் எட் டு பி ஃபைனலைஸ்ட் கைஸ். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது தி பாஸ் நம்ம தர்ஷன் அவருடைய ராபர்ட் கனடா மூவி பற்றி தான்.
எஸ், ராபர்ட் இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் தி இயர் 2020 சவுத் இந்தியன் சொல்லி சொல்லணும். அந்த அளவுக்கு இதுவும் ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா டியூ டு கொரோனா பேண்டமிக் தான் இந்த மூவி வந்து ரொம்பவே டிலே ஆகிட்டு இருக்குது. எப்போ ரிலீஸ் ஆகி படம், பட் இது வந்து ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மூவி மேலே நிலவிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா தர்ஷன் அவருடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்குது இந்த ஒரு மூவிக்காக தான். ட்விட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் லெவல் ட்ரெண்டிங் எப்பவும் பாஸ் ஆகிட்டு இருக்கும். ராபர்ட் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம தர்ஷன் அவருடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஒரு ராபர்ட் மூவிக்காகத்தான். அண்ட் இந்த ஒரு மூவியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோன்னா, ராபர்ட் நம்ம தர்ஷன் அவர்கள் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கிற இந்த மூவியை தருண் சுதீர் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உமாபதி ஸ்ரீனிவாச கவுடா அண்டர் த பேனர் ஆஃப் உமாபதி ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற பேர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தர்ஷன் அவர்கள் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கிற இந்த மூவியில் ஜெகபதி பாபு, ரவி கிஷன், ஆஷா பட் ஃபீமேல் லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. தேவராஜ் அப்படின்னு பல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அர்ஜுன் ஜானியா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் பை சுதேஷ் ஸ்டாகார், எஸ் ராஜ் அண்ட் KM பிரகாஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு மூவியோட இதில் பார்த்தீங்கன்னா இவங்களை தவிர சொனால் மேண்டேரியோ, வினோத் பிரபாகர் முக்கியமான வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. சிக்கண்ணா, சிவராஜ், ஜேசன், தேஜஸ்வி பிரகாஷ், ஐஸ்வர்யா பிரசாத், சந்தர் கவுடா வந்து பல இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்எட் இந்த படம் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு வந்து D53 சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் சாண்டிலோட முக்கியமான ஒரு படம் இது, அது சொல்லவே தேவையில்லை. ஹெகுலே வந்து படத்து உமாதி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண தான் அறிவிச்சிருந்தாங்க. அண்ட் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2017 கொடுத்துருந்தாங்க. பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஜூன் 2019 எடுக்கப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு தீம் போஸ்டர் பார்த்தீங்கன்னா 6 நவம்பர் 2018 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மூவியோட அனௌன்ஸோட கொடுத்து ராபர்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸ்க்கு 25 டிசம்பர் 2018 இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த செகண்ட் தீம் போஸ்டர் பார்த்தீங்கன்னா 5 ஜூன் 2019 ரம்ஜான் ஃபெஸ்டிவல் முன்னிட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு எல்லாமே ஒரு இது கொடுக்குற விதமாக தர்ஷன் வந்து ஒரு ஹனுமன் வேஸ்ட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு இதுவும் காமிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒரு ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியாக இருக்கும், எந்த மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்கும், ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வந்து நம்ம தர்ஷன் வந்து காமிச்சிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இந்த வந்து ஃபஸ்ட்டு 2 டிஃப்ரெண்ட் ஷேட் நினச்சாங்க, அதுக்கப்புறம் 3 டிஃப்ரெண்ட் ஷேட்டில் காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேப் மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ வே டு வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பப்பா நாரின் சாங் ரிலீஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் சிங்கில், அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடுத்த சாங் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் ஒரு மெகா ஹிட் அடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோஸ்தா கனோன்னு சொல்லி 3rd சிங்கில் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் ஒரு ஃபேப்லஸ் ஹிட்டு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸான இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எகிரிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டியூ டு கொரோனா பேண்டமிக் அந்த படம் தள்ளி போயிட்டு இருக்குது. ஏப்ரல் 2020 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஸோ பட் டியூ டு கொரோனால இன்னுமே டிலே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்த படத்தை வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி டீசர் ரிலீஸ் ஆகிருக்குது. டீசர் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெரி ஹை. அண்ட் ட்ரெய்லருக்காக ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரேப்பப்பில் இருக்கிறாங்க. இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரேப்பப் கண்டிஷனில் இருக்குது. ஸோ சூன் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் குட் நியூஸ் ஃப்ரம் ராபர்ட் கைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி ஒரு முக்கியமான இடத்த வந்து வைக்குது. த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் தி இயர் 2021 கண்டிப்பாக நம்ம தர்ஷன் டிபாஸோடைய ராபர்ட் மூவியும் ஒரு முக்கியமான இடத்தை வைக்கிறதுனே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மூவி வந்து எந்த ஒரு பிளேஸில் வந்து இருக்கும், எந்த மாதிரியான ஒரு இடத்த பிடிக்கும் சொல்லி உங்களுடைய பதிவுகளாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம். அண்ட் ஆஸ் ஐ செட், ஒவ்வொரு இந்த படத்துடைய லுக் விடும்போதுமே வந்து ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் வீட்டில் இருக்கும். ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங் பண்ணுவாங்க. ராபர்ட் ஃபஸ்ட் லுக்கில் இருந்து நம்ம தர்ஷனுடைய நியூ போஸ்டர்ஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஷேட்ஸும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணாலும் ஒரு வேறு லெவலில் ட்ரெண்டிங் இருக்கும், வேறு லெவலில் ஹைப் கிரியேட் ஆகும். அண்ட் ஆஷா பட் லுக்கையும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் லெவல் ட்ரெண்டிங் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் வினோத் பிரபாகரோட லுக்கும் ரிவீல் பண்ணாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. டீசர் அப்போல்லாம் சொல்லவே தேவையில்லை. ட்விட்டரே வந்து அவ்வளோ ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மூவி மேலே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நம்ம தர்ஷன் அவருடைய கரியரில் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கக்கூடிய படமாக இது அமைப்போகுது, அது டவுட்டே கிடையாது. ஸோ எஸ், ராபர்ட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் தி இயர் 2021. So it release date also, this movie is for release also yet to announce guys. So that's it guys. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம தல அஜித் அவர் நடிப்பில் உருவாகி வந்துருக்கும் வலிமை படத்தை பற்றி தான். எஸ், த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் இயர் 2021 கண்டிப்பாக வலிமை ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவினே சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மூவி மேலே இருக்குது. அண்ட் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வெறி கொண்டு வெயிட் பண்ணிருக்காங்க. ஏன்னா தல அஜித் அவர்கள் ஸ்க்ரீனில் பார்த்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுது. ஆஃப்டர் நேர்கொண்ட பார்வைக்கு அப்புறமா தல அஜித்தோடைய படங்கள் எதுவுமே வரல. ஏன்னா டியூ டு கொரோனா பேண்டமிக்னால தல அஜித் அவர்கள் வந்து ஃபஸ்ட் லுக் கூட வேலை வேணும்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப பொறுப்பாக இருக்காருன்னே சொல்லணும். ஸோ அதெல்லாம் வந்து இன்னுமே அவருடைய ஃபேன் பேஸை வந்து கூட்டிகிட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வெறி கொண்டு வெயிட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு மூவிக்காகத்தான். ஏன்னா எல்லாருமே அப்டேட் கொடுத்துருக்கும்போது நம்ம தல அஜித் மட்டும் அப்டேட் கொடுக்கலையேன்னு சொல்லி அவங்க வந்து ஏங்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம அஜித் அவர்கள் எக்காரத்தை கொண்டும் இந்த கொரோனா முடிகிற வரைக்கும் எந்த விதமான அப்டேட் கொடுக்க வேணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொன்னங்காட்டி பட குழுவினர் வந்து எல்லாருமே ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு டிசிப்ளினாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னோம்.
கண்டிப்பாக ஃபஸ்ட் லுக் வெளியாகக்கூடிய தருணம் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக போகுது, அது டவுட்டே கிடையாது. ட்விட்டரில் வந்து அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ட்ரெண்டிங் பாஸ் ஆக போகுது, அதுவும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அண்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வித்தவுட் அன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்தியா லெவலில் 3rd ஹேஷ்டேக் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நம்ம சொல்லவே தேவையில்லை அது எந்தளவுக்கு போக போகுது அப்படின்னு. ஸோ சோஷியல் மீடியாவோட கிங்குனே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் நம்ம தல அஜித் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னே சொல்லணும். ஸோ ஆஃப்டர் நேர்கொண்ட பார்வைக்கு திரும்பவும் நம்ம வினோத், போனி கபூர் மற்றும் தல அஜித் அவர்களுடைய கைகூடக்கூடிய இந்த படம் தான் வலிமை. அண்ட் இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தல அஜித் வந்து ஒரு காப்பாக நடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. வினோத் வந்து கடைசியாக அவரோட தீரன் அதிகாரம் ஒன்று ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் நம்ம கார்த்தி வச்சு எடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும், ஏன்னா ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குது டியூ டு கொரோனானால. கண்டிப்பாக 2021 இந்த படம் வெளிவரும், அது டவுட்டே கிடையாது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் தட். அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக எல்லாரும் ரசிகர்களாக இயங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக 2021 மிகப்பெரிய படம் வாங்கி போகுது. அண்ட் இந்த ஒரு மூவி டீடைல்ஸ் பற்றி பார்த்தோன்னா நம்ம தல அஜித் அவர்கள் லீட் ரோல் பண்ணிக்கிற இந்த மூவியில் ஹுமா குரேஷி அவர்கள் ஃபீமேல் லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. யுவன் சங்கர் அதை எந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கார்த்திகேயா, அதாவது தெலுங்கு நடிகான கார்த்திகேயா அவர்கள் ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணுறதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஹைப்பை கூட்டிகிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். அண்ட் யுவன் சங்கர் ராஜா நம்ம அஜித் குமார் சொல்லவே தேவையில்லை, பில்லாலிருந்து ஏகப்பட்ட படங்களை பின்னி எடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக திரும்பவும் இந்த கூட்டணி இறங்கியிருக்கிறது வந்து இன்னும் ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் உருவாயிருக்குது. நேர்கொண்ட பார்வையிலேயே வந்து பயங்கரமான ஒரு இது கொடுத்துருந்தாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிஜிஎம் இருந்து எல்லாமே எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் லெவலில் வந்து இந்த படம் வந்து வெளிவரும், அது டவுட்டே கிடையாது. வினோத் அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. அதாவது அஜித் அவர்கள் கரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக அமையும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி டெப்த் இருக்குது, நம்ம தல அஜித்துடைய ஆக்டிங் எப்படி இருக்க போது, ஒரு டிஃப்ரெண்ட் அஜித் காமிக்க போகிறாங்களா, எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கணும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஹாலிவுட் தரத்துக்கு இந்த படம் எடுக்கும் கடுங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேட்டு வெயிட் அண்ட் வாட்ச் எந்த மாதிரியான ஒரு இதில் இருக்குன்னு சொல்லி. அண்ட் தட் ஆல்சோ பேன் இண்டியா மூவின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம தல அஜித்துடைய ஃபஸ்ட் பேன் இண்டியா மூவியாக அது ரிலீஸ் ஆகும் போது, அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் சொல்லி அனைத்து மொழிகளிலுமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இட்ஸ் ஃபஸ்ட் பேன் இண்டியன் மூவி ஃபார் தல அஜித். ஸோ கண்டிப்பாக அதுவும் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம்னே சொல்லலாம். ஸோ படத்தோட டீசர் மற்றும் ட்ரெய்லர் வரும்போது ஒரு மிகப்பெரிய இது உருவாக போகுது. எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணணும் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு தல அஜித் அவருடைய வலிமை த பிக்கஸ்ட் மூவி ஆஃப் த இயர் 2021 என்று சொன்ன மிகையாகுது. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ஆகும் வெறிகொண்டு இந்த மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் லுக் கூட வரல, அந்தளவுக்கு ரொம்ப ஈகர் பண்ணி டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் வச்சு செஞ்சுட்டாங்க ட்விட்டரில் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே. அந்த அளவுக்கு தல அஜித் அவருடைய கடைசி இது பார்த்திங்கன்னா விஸ்வாசம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு மூவிக்கு அப்புறமா தல அஜித் அவருடைய ஒரு படத்துக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு விஸ்வாசம். பிளாக் பஸ்டர், சூப்பர் டூப்பர் ஹிட், மெகா ஹிட், இண்டஸ்ட்ரி ஹிட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ஹிட் அடித்த மூவி தான் விஸ்வாசம். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி நம்ம நேர்கொண்ட பார்வை வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஃபில்மாக தான் வந்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம தல அஜித் அவருடைய ஒரு ஆக்ஷன் மூவிக்காக எல்லாம் ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபேன்ஸ் எல்லாமே. அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்து இன்னும் அவங்க வந்து பார்க்கக்கூடியது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மூவி த மோஸ்ட் பிக்கஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் 2021, நோ டவுட் ஆன் தட். ஸோ ப்ளீஸ் ஷேர் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். இந்த ஒரு மூவி எந்த இடத்துல பிடிக்க போகுது, 2021 மிகப்பெரிய படங்களில் இந்த ஒரு படம் எந்த ஒரு இடத்துல பிடிக்கும் சொல்லி உங்களுடைய கமெண்ட்டை வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது KGF சாப்டர் 2. எஸ், நம்ம ராக்கிங் ஸ்டார் யஷ் அவர் நடிப்பில் வென்றிருக்கும் KGF படத்துடைய செகண்ட் பார்ட்டு தான் KGF சாப்டர் 2. இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ்னு சொல்லி சொன்னோம், பயங்கரமான ஒரு ஹைப்பில் போயிட்டுருக்குது. த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் த இயர் 2021 கண்டிப்பாக இந்த படம் ஒரு அங்கம் வகிக்குது அப்படின்னு தான் சொன்னால் மிகையாகாது. அந்தளவுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் பயங்கரமான ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அண்மையில் வெளியான இந்த படத்துடைய டீசரை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக் டீசராக உருவாயிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது 150 மில்லியன் வியூஸ்க்கு மேலே அரசாட்ட காஸ்ட் பண்ணியிருக்குது. அண்ட் 7 மில்லியன் லைக்ஸ் மேலே போயிட்டுருக்குதுன்னு சொல்லி சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு உலக ரெக்கார்டு தான், டவுட்டே கிடையாது. வேர்ல்டு ரெக்கார்டு டீசர்னு சொல்லி சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ஹைப் இந்த மூவி மேலே கிரியேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஒரு KGF சாப்டர் 2 மூவி பற்றி பார்த்தோன்னா நம்ம ராக்கிங் ஸ்டார் யஷ் அவர்கள் ராக்கி அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. அண்ட் சஞ்சய் தத் ஆதிரா அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. த மோஸ்ட் ப்ரூட்டாலிட்டின்னு சொல்லி அவரோட என்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு பெரிய ஹியூஜ் ஹைப் தான். அனந்த் நாக், ரவீனா டேண்டன், அஜித் குமார், மாளவிகா பிரகாஷ் ராஜ், ஈஸ்வரி ராவ், ராவரமேஸ்வரன் பல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஸ்ரீநிதி செட்டி ஃபீமேல் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு நம்ம சொல்லவே தேவையில்லை. KGF பயங்கரமான ஹிட் அடிச்சிருக்குது. கண்டிப்பாக KGF சாப்டர் 2 உடைய கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு இந்த படத்தை வந்து பிரசாந்த் நீல் அவர்கள் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹியூஜ் ப்ரொடக்ஷன் சொல்லி சொல்லணும். ஆல்மோஸ்ட் ஒரு 100 crore பட்ஜெட்டில் வந்து இந்த மூவி உருவாகி வந்துருக்குது. ஸோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கும். இந்த படத்துடைய
அனைத்து ஸ்டில்களுமே ஒரு வைரலாக இருக்குன்னே சொல்லலாம். அதாவது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு நல்லாவே இருந்துச்சு. நம்ம ராக்கிங் ஸ்டார் யஷ் அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணாங்க. அதுக்கடுத்து வரை பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சய் தத் அவருடைய அதிரா கேரக்டர் ரிவீல் பண்ணாங்க. அப்புறம் ஸ்ரீநிதி ஷெட்டி அவங்களுடைய ரிவீல் பண்ணாங்க. அண்ட் ரவீனா டென் அவருடைய லுக்கும் ரிவீல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸான அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்குது. அண்மையான டீசரே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. யூடியூபில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 வீக் நம்பர் 1 டே வச்சிருந்தாங்கன்னே சொல்லி அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ட்ரெண்டிங் போயிருந்துச்சு. ஒரு வேறு லெவல் ட்ரீட் நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுவும் ஒரு இந்தியன் மூவி லவர்ஸ்க்கு ஒரு ஹியூஜ் ட்ரீட். இந்த வருஷம் மிகப்பெரிய படங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கேஜிஎஃப் சாப்டர் 2 ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவி ஆஃப் தி இயர் 2021 சொல்லி அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ஹைப் இந்த மூவி மேலேயும் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஒரு மூவியை பற்றி இன்னும் பார்த்தீங்கன்னா ரவி பஸ்ரூர் அவர்கள் தான் இந்த ஒரு இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. புவன் கவுடா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் கவுடா எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கேஆர்ஜி ஸ்டுடியோஸ், எக்ஸல் ஸ்டுடியோஸ், வராகி, பிருத்திவிராஜ் சொல்லி இணைந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தியா லெவலில் இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அது உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோலார் கோல்ஃபீல்ட்ஸ், அதாவது கேஜிஎஃப் அப்படிங்கிற கோலார் கோல்ஃபீல்ட்ஸ் தான் எடுத்துருக்காங்க. மைசூர், பெங்களூர், ஹைதராபாத்னு எல்லா பக்கமே எடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ரீகாந்த் கவுதா சொன்ன மாதிரி இந்த எடிட்டிங் ஒர்க் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கன்னடா ஃபிலிம் இந்த பட்ஜெட் ஆஃப் 100 crore சொல்லி சொல்லலாம். ஏன்னா கன்னடா இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் பட்ஜெட்டில் இன்னும் எந்த படம் வரல, அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் இது இருக்குது. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் தேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஆக்சுவலி 23rd October 2020 இந்த படம் ரிலீஸ் ஆகிறதா பிளானிங் இருந்துச்சு. பட் டியூ டு கோவிட், அதாவது நம்ம கொரோனா பேண்டமிக் காரணமாக தான் இந்த படமும் டிலே ஆச்சு. எல்லா படமே முக்கியமாக இதனால தான் டிலே ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ண அந்த நிலையில் கண்டிப்பாக 2021 இந்த மோஸ்ட் ஆன்டிசிபேட் மூவியாக உருவாகி வந்துருக்குது. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே கன்னடா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லி அனைத்து லாங்குவேஜ்லையுமே வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு ஹியூஜ் ட்ரீட் தான். நம்ம இந்த வருஷம் கண்டினியூஸான ட்ரீட் காத்துட்ருக்குது நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. கேஜிஎஃப் சாப்டர் 2 ராக்கிங் ஸ்டார் யஷ் அவர் ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மூவிக்காக தான் ராக்கி பாய் திருப்பி அவங்க பார்க்குறதுக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இது திரைக்கு வரும் டைமில் ஒரு ஹியூஜ் ஃபெஸ்டிவலாக கொண்டாட போகிறாங்க, டவுட்டே கிடையாது. ஏன்னா டீசரே வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ஹியூஜ் லெவல் ட்ரெண்டிங் பண்ணி ஒரு பெரிய விழா மாதிரி கொண்டாடினாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கேஜிஎஃப் சாப்டர் 2 படம் வந்து ஒரு முக்கியமான அங்கம் வைக்க போது இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு முக்கியமான இடத்த வந்து இது பிடிக்கும்னு சொன்னால் மிகையாகுது. அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் இதில் வந்து இது இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான ஒரு லேங்கில் வரும்னு சொல்லி உங்களுடைய தாட்ஸையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இந்த படத்துக்காக எவ்வளோ ஈகரேட் பண்ணிக்கிறேன் அண்ட் எந்த மாதிரியான ஒரு மூவி அமைப்போது இந்த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவியில் இந்த படம் எந்த இடத்துல வைக்கும்னு சொல்லி உங்களுடைய பதிவுகளை பதிவு செய்யுங்க. ஹை வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்ட் டீசர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸ் ஆஃப் த இயர் 2021. அதாவது 2021 எந்த மாதிரியான ஒரு பெரிய படங்கள் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் அவருடைய மாஸ்டர், அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நல்ல லெவலில் கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, நல்லா ஓடிட்டுருக்குது. அண்ட் இந்த ஒரு மூவி பற்றி பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் அவங்க நடிப்பில் ஒரு அந்த மாஸ்டர் படத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேவர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் தாஸ் வந்து பல ஒரு முக்கியமான வைட்டல் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. மாளவிகா மோகனன் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எக்ஸ்பி ஃபில்ம் கிரியேட்டர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ஹியூஜ் லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மூவி மேலே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா 2020 ரிலீஸ் ஆக வேண்டியது ஏப்ரலுக்கு டியூ டு கொரோனா பேண்டமிக்னால இந்த வந்து கொஞ்சம் டிலே ஆகி தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஈகராக வெறிகுண்டு வெயிட் பண்ணிட்டு இந்த ஒரு மூவிக்காக தான். தளபதி விஜயத்தில் வந்து ரொம்ப டிலே ஆனங்காட்டி. அண்டு இந்த ஒரு சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஹிட். உங்களுக்கே தெரியும், வாத்தி ரைட் ஆகட்டும், இல்லை வாத்தி கம்மிங் அண்ட் குட்டி ஸ்டோரி ஆகட்டும், எல்லா சாங்ஸுமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லிச்சோம். நம்ம அனிருத் அவருடைய மியூசிக் தான் அது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாரு, ஒரு தெரிக்க விட்டுருந்தாருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பிஜிஎம் சூப்பரான ஒரு இது படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பேக் போன்னு நம்ம அனிருத் அவர்கள் தான் சொல்லணும். அந்தளவுக்கு படத்தில் ஒன்றி அவர் வந்து படத்தை ட்ராவல் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த மூவி மேலே இருந்துச்சு. ஸோ ஃப்ரம் த பிகினிங் இந்த ஒரு படத்தை பற்றி பார்த்தோன்னா ஃப்ரம் த ஃபஸ்ட் லுக் இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா December 31 தான் இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது 2019 December 31 இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு இம்பாக்டை கொடுத்துருந்துச்சு. அப்போவே ஃப்ரம் த ஃபஸ்ட் லுக் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு எகிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் லெவல் ரெஸ்பான்ஸ் இந்த மூவி மேலே இருந்துச்சு. ஏன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படங்கள் அடுக்கடுக்க கண்டினியூஸான ஹிட் ஆனங்காட்டி இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பும் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னத்தை வெளியான கடைசி படமான பிகில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹிட் அடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கைதி, மாநகரம் போன்ற படங்களை எடுத்திருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருந்துச்சு. 2 படமே ஒரு வேறு லெவல் ஹிட். ஸோ கண்டிப்பாக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய நம்ம தளபதி விஜய் இணையும் போது இன்னுமே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப கூடுதலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மூவி மேலே இருந்துச்சு. ஒரு வேறு லெவல்
இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே இருந்துச்சு. அண்ட் மாளவிகா மோகனன் அவங்களும் வந்து பேட்டை மூலமாக நல்ல ஒரு ஓப்பனிங் அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்துலையும் அவங்க ஹீரோயின் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு பேரும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி தோணுச்சு. அண்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத்தவுடைய மியூசிக், ஏன்னா நம்ம தளபதி விஜயும் அனிருத்தும் சேரும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நம்ம கத்தி மூவி பற்றி தெரியும், அவ்வளோ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. அதில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் இருந்து பிஜிஎம் இருந்து தெறிக்க விட்டுருந்தாரு. ஸோ கண்டிப்பாக திரும்பவும் நம்ம அனிருத் விஜய் கோம்போ இணையும் போது இன்னும் ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இந்த மூவி மேலே இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள், உங்களுக்கே தெரியும் அவர் வந்து ஒரு கிளாஸான ஆக்டர். எந்த விதமான ரோல் கிடைச்சாலும் போட்டு சும்மா பின்னி எடுப்பார். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஆக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டை படத்தில் வந்து அவர் வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலே வந்து நல்ல ஒரு ஹிட் அடிச்சிருந்துச்சு, நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுத்துருந்துச்சு, நல்ல ஒரு இம்பேக்டாக சூப்பர்பான ஒரு ரோலை பண்ணியிருந்தார். நல்ல ஒரு உள்வாங்கியிருந்தாருன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஓப்பனிங் அவருக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து அடுத்தது இப்போ மாஸ்டர் படத்துலையும் அவங்க இணையும் போது நம்ம தளபதி விஜய் மற்றும் விஜய் சேதுபதி அவர்களை கோம்போ வந்து நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக திரையிலும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மூவி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பர்பான ஒரு இம்பேக்ட் சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு அற்புதமாக இருந்துச்சு. ஸோ பாடல்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பரான ஒரு பாடல். குட்டி ஸ்டோரியெல்லாம் சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹிட் ஆச்சு. நம்ம தளபதி விஜயோட வாய்ஸில் வந்து அவ்வளோ ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு பாடல் வந்து கொடுத்துருந்தாங்க. அனிருத்தோடைய ஸ்கோர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல் ட்ரீட்னே சொல்லலாம். ஸோ அற்புதமான ஒரு படத்தை வந்து இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக மாஸ்டர் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் தி இயர் 2021 ஒரு இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம ஒரு படத்தில், அதாவது இந்த 2021 த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் இயர் ஆஃப் த மூவியில் கண்டிப்பாக தளபதி விஜய் அவருடைய மாஸ்டர் வந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பாத்ஷா கிச்சா சுதீப் அவர் நடிப்பில் உருவாகின்றிருக்கும் பேண்டம் மூவி பற்றி தான். எஸ், Phantom is another one of the biggest movies of 2021. As you know, Phantom நம்ம சுதீப் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு மூவியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு மூவி வந்து ரொம்ப நாளாகவே ஒரு ஆரம்பித்து ஒரு பெண்டிங்கில் இருக்குது. பட் டெஃபினெட்லி இந்த ஒரு மூவி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூவியாக அமையும். நம்ம சுதீப் அவர் கரியர்லேயே ஒரு இம்பார்ட்டண்ட்டான மூவியாக தான் இது அமையப்போகுது, அது டவுட்டே கிடையாது. இந்த ஒரு மூவியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோன்னா, அனுப் பண்டாரி அவர்கள் இந்த மூவி டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நிருப் பண்டாரி வித் நம்ம சுதீப்போட சேர்ந்து இணைந்து நடிக்கிறாங்க. அண்ட் இது இஸ் ஆல்சோ பேன் இண்டியா மூவி. ஸோ கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே இது ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அனைத்து மொழிகளும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா Jan 31 இந்த படம் ஒரு டீசர் ரிலீஸ் பண்ண வெயிட் பண்ணாங்க. பட் வெயிட் அண்ட் வாட்ச், அது எந்த அளவுக்கு இதுன்னு சொல்லி பொறுத்திருந்தால் பார்க்கணும். 25th ஜேர்னியை முன்னிட்டு அது ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஷாலினி, ஜாக், மஞ்சு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அழகன் பாண்டியனோட சேர்ந்து. நிருப் பண்டாரி முக்கியமாக சொன்ன மாதிரி லீட் ரோல் பண்ணுறாங்க. நீதா அசோக் ஒரு முக்கியமான லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. பி அஜனீஸ் லோக்நாத் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வில்லியம் டேவிட் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பண்ணுறாங்க. கிச்சா கிரியேஷன்ஸ் அசோசியேஷன் வித் ஷாலினி ஆர்ட்ஸ் அண்ட் இன்வீனியோ ஃபிலிம்ஸ் இந்தியா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பாக கொடுத்துருக்குது. நம்ம விக்ராத் ரோனா அப்படிங்கிற ஒரு ரோல் தான் நம்ம கிச்சா சிவால் பண்ணுறாங்க. அண்ட் சஞ்சீவ் கம்பீர் சஞ்சய் நிரப் பந்தாரி அவர்கள் இந்த ரோல் பண்ணுறாங்க. ரவிசங்கர் கவுடா, சிக்கலா பிரதார், மதுசூதன் ராவ், ரமேஷ் ராஜ் பல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மூவியாக இருக்கும் போது நம்ம சுதீப்போட சேர்ந்து அஜனீஷ் லோகல் வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணுற மூவினே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட் லுக்கிலிருந்து நம்ம ட்விட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா சுதீப் அவர்கள் சில வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்டார்டட்லாம் சொல்லி. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியாக இருக்குது. அதாவது ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்ட்னே சொல்லலாம். எந்த மாதிரியான ஒரு இது, அதாவது மோஸ்ட் வைலண்ட் த்ரில்லர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ், அதாவது ஒரு ஃபாரஸ்ட்லையோ இல்லை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை வந்து காமிக்கிறாங்க. ஒரு வேறு ஒரு இதில் மாதிரி தெரியுது, டைமென்ஷனில் இந்த மூவி வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பில் இந்த மூவி இருக்குது. ஏன்னா எந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும், எந்த மாதிரியான ஒரு டைமென்ஷன், எந்த மாதிரியான ஒரு மூவி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிச்சா சுதீப்பும் ஒரு பொண்ணும் இருக்கிற மாதிரியான காமிக்கிறாங்க, சின்ன பொண்ணு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான ஒரு இடம் அது எல்லாமே பொறுத்திருந்த பார்க்கணும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் இந்த மூவி வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் இட் வில் பி தேர் அப்படின்னு சொல்லி. But definitely this will be the one of the biggest movie of the 2021. ஸோ இதுவும் நம்ம கிச்சா சுதீப்போட கரியரில் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய மூவியாக தான் அமையுது. கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வந்து இந்த ஒரு படமும் நம்ம இதில் வந்து வைக்குதுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மூவி மேலேயும் இருக்குது. அது கிச்சா சுதீப் சொல்லவே தேவையில்லை, அவருடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எந்த மூவி அவங்களுக்கு வந்தாலுமே. ஸோ இந்த படத்துக்கும் நல்ல ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் இது நிலவிட்டு இருக்குது இந்த மூவி மேலேயும். ஸோ வே டு வெயிட் அண்ட் வாட்ச் இந்த மூவி எந்த ஒரு இடத்த பிடிக்கணும். உங்களுடைய பதிவுகளை நம்ம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவாக எந்த இடத்த இது பிடிக்கும்னு சொல்லி. ஸோ திஸ் மூவி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மூவி அண்ட் ரிலீஸ் டேட் எட் டு பி ஃபைனலைஸ்டு கைஸ். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம டார்லிங் ரிபல் ஸ்டார் பிரபாஸ் அவர் நடிப்பில் உருவாகி வந்திருக்கும் ராதே ஷாம் மூவி பற்றி தான்.
எஸ், ராதேஷாம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் தி இயர் 2021, டவுட்டே கிடையாது. ஆஃப்டர் பாகுபலி சாகுவுக்கு அப்புறமா நம்ம பிரபாஸ் அவருடைய இந்த ஒரு மூவிக்கு ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லணும். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேர் ஹை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மூவி மேலே இருக்குது. சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து இந்த ஒரு படத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு மூவி ராதேஷாமுக்காக டியூ டு கொரோனா பேண்டமிக்னால இந்த ஒரு மூவி டிலே ஆகிட்டு வந்துருக்குது. ஸோ இந்த மூவியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோன்னா, ராதாகிருஷ்ணகுமார் அவர்கள் இந்த ஒரு மூவி டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் யூனோ, பிரபாஸோடைய எல்லா மூவியும் பேன் இண்டியா தான். ஸோ இந்த மூவி ஒரு பேன் இண்டியா ரிலீஸ் ஆகிருக்குது. அண்ட் பூஜா ஹெகடே ஃபீமேல் லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் இந்த மூவி சொன்ன மாதிரியே தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம் சொல்லி அனைத்து 5 லாங்குவேஜஸும் இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. கிருஷ்ணராமராஜன் கோபி கிருஷ்ணா மூவிஸ் வித் அசோசியேஷன் வித் டி சீரிஸ் பூஷன் குமார். இந்த மூவி வந்து யூவி கிரியேஷன்ஸ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சச்சின் கேதேகார், பிரியதர்ஷி புலிகொண்டா, பாக்யஸ்ரீ, முரளி சர்மா, குணால் ராய் கபூர், சத்யன், சசா சேத்தின்னு சொல்லி பல முன்னணியில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஏஏ ஃபிலிம்ஸ் அவங்க தான் இந்த ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மனோஜ் பரமஹம்சா சினிமாட்டோகிராஃபர் பண்ணிகிட்ருக்காரு. கோத்தகிரி வெங்கடேஸ்வர ராவ் இந்த படத்தை எடிட்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ராதாகிருஷ்ணகுமார் அவர்கள் தான் இந்த படத்தை ரைட்டரும் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டோரி ரைட்டர் பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணகுமார் அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. அண்மையில் வெளியான இந்த படத்துடைய மோஷன் போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா 2018 5th செப்டம்பரில் இந்த ஃபிலிம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது பிரபாஸ் 20 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பாக்யஸ்ரீ அவர்கள் வந்து ஒரு முக்கியமான க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுறதாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா 1970s நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்குது. அதாவது யூரோப் கண்ட்ரிஸ் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாக தான் உருவாக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. 6th அக்டோபரில் இந்த படத்துடைய ஃபோர்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹைதராபாத், ஜார்ஜியா, இட்டாலியில் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி, அப்போ டியூ டு கொரோனா பேண்டமிக்னால இது ஆக்சுவலி இந்த படம் வந்து தள்ளி போச்சு, எல்லா படமும் போலவே. அண்ட் இட்டாலியில் திரும்பவும் அக்டோபர் 2020 இந்த மூவியோட ரெஸ்யூம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2020 ஒரு முக்கியமான சீன்ஸாக எடுத்துருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. த ஃபைனல் ஷெடியூல் ஆஃப் த க்ரூஷியல் சீன்ஸ் வேர் ஷார்ட் அட் ஃபலாக்னா பேலஸ் இன் ஹைதராபாத்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ரேப் அப் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கூடிய விரைவில் நம்ம வந்து இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது டீசர் அல்லது ட்ரெய்லர் வந்து எதிர்பார்க்கலாம். 2021 ரிலீஸ் டேட்டும் இன்னும் அறிவிக்கல. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எந்த மாதிரியான ஒரு ரிலீஸ் டேட் அறிவிப்பாங்கன்னு சொல்லி. இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அவர்கள் வந்து அடுத்தபடியாக ஆதிபுருஷ் அப்படிங்கிற ஒரு மூவியும் சைன் ஆகிருக்கிறாரு. அதாவது டி சீரியஸ் அவங்களுடைய இதில் வந்து இது வந்து ஒரு அனிமேட்டட் இது மாதிரி வருது. அண்ட் சைஃப் அலி கான் படத்தில் ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது ராமாயணத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாப்டரை வந்து எடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் எந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும் அப்படின்னு அது பொறுத்த பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஒரு ராதே ஷாம் மூவி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ரொமான்டிக் ஸ்டோரி, டவுட்டே கிடையாது. உங்களுக்கு பேர் வச்சு தெரியும் ராதேஷாம்னு சொல்லி. ஒரு ரொமான்டிக் தான் இது. அண்ட் 1970s நடக்கக்கூடிய சொன்ன மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ் நடக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக் ட்ராமாவை தான் இவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக யூத்துக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கும், லவ்வர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கும், காதல் ஓவியங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒரு பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கும். பர்ஃபெக்ட் மூவி லவர்ஸ், அதாவது ரொமான்டிக் லவ்வர்ஸ்க்கு வந்து லவ் மூவி லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஒரு சமர்ப்பணம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ட்ரீட் இருக்குது. கண்டிப்பாக வெயிட்டேஜான ஒரு ஸ்டோரி படத்தில் இருக்கும், அது டவுட்டே கிடையாது. ஏன்னா நம்ம பிரபாஸ் உள்ள இறங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோரி கிளம்ப வந்து நல்ல வெயிட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மூவியும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துருக்குது, நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த மூவிக்கும். ஸோ டு வெயிட் அண்ட் வாட்ச் எந்த மாதிரியான ஒரு இதில் வந்து இந்த மூவி வரும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு மூவிக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிக்கிறீங்க அண்ட் எந்த ஒரு இடத்த வந்து இந்த ஒரு ராதே ஷாம் மூவி வந்து பிடிக்கும்னு சொல்லி உங்களுடைய பதிவுகளை நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். ஸோ ஆஸ் ஐ செட், this is also one of the biggest anticipated movie of the year 2021, none other doubt on that. So no doubt, rebel star darling Prabhas, this Radhe Shyam is one of the biggest anticipated movie of the year 2021. Release date yet to finalized guys. ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்துருக்கிறது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா RRR. எஸ், நம்ம SS ராஜமௌலி அவருடைய RRR. ஸோ நம்ம ஜூனியர் NTR மற்றும் ராம் சரண் அவர்கள் இணைந்து இந்த படத்தை நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க மூவருடைய பேரை தான் RRRனு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதாவது ராஜமௌலி ஃபார் R, ஜூனியர் NTR அவங்களுடைய R அண்ட் ராம் சரண் அவங்களுடைய R. ஸோ இந்த ஒரு மூவி பற்றி பார்த்தோன்னா நம்ம SS ராஜமௌலி பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ரீசெண்டாக அண்மையிலான பாகுபலியோட வெற்றியை உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு ஒரு மெகா ஹிட்டை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் 2021 கண்டிப்பாக இந்த படம் ஒரு அங்கம் வகிக்குது அப்படின்னா அதில் இதே கிடையாது. அந்தளவுக்கு மிகையாகாது, அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை உருவாக்கி வந்துருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா பாகுபலி பற்றி உங்களுக்கு தெரியும், இந்தியா லெவலில் ஒரு ஹியூஜ் ஹிட் அடித்த மூவி, த மோஸ்ட்
ஹிட் மூவினே சொல்லலாம். இந்தியா லெவலில் அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ஹிட் அந்த மூவி பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் பாகுபலி. அந்தளவுக்கு ஒரு வசூலில் அந்த நம்பர் 1 ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே ஒரு இது பண்ணுச்சுன்னே சொல்லணும். இந்த நம்பர் 1 கலெக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமாஸ்னே சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ஹிட் அடிச்சிருந்துச்சு. 2 பார்ட்டுமே, அதாவது ஃபஸ்ட் பார்ட் ஆகட்டும் செகண்ட் பார்ட் ஆகட்டும், ரெண்டுமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் இருந்துச்சு. நம்ம பிரபாஸ் அவர்கள் தான் நடிச்சிருந்தாங்க. அந்தளவுக்கு பிரபாஸ் மற்றும் ராணா அவர்களுடைய கோம்போ வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருந்தாங்க அந்த மூவி. கண்டிப்பாக அதோடைய பலனை வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ அடுத்த படைப்பான இந்த RRR படத்துக்கும் ரொம்பவே எதிர்பார்ப்பு கூடியிருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு இதுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு மூவி பற்றி பார்த்தோன்னா நம்ம RRR நம்ம SS ராஜமௌலி டைரக்ஷனில் உருவாகிருக்கும். இந்த RRR படத்தில் நம்ம ஜூனியர் NTR மற்றும் ராம்சரண் அவர்கள் லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் அஜய் தேவ்கன் ஒரு முக்கியமான வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஆலியா பட் இந்த படத்துடைய மெயின் ஃபீமேல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அது இவங்களை தவிர பல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஃபாரின் ஆக்டர்ஸும் 2-3 பேர் நடிக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல இம்பாக்டை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எகிரிட்டே இருக்குது. அண்ட் ப்ளஸ் நம்ம ஜூனியர் NTR ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வெறிகுண்டு வெயிட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு மூவிக்காக தான். ராம் சரண் இவரும் இணைந்து நடிக்கிற இந்த ஒரு படத்தை வந்து பார்க்கணும்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஈகராக இருக்கிறாங்க. அண்மையில் வெளியான பீம் டீசர் ஆகட்டும் இல்லை ராமராஜாவுடைய டீசர் ஆகட்டும், ரெண்டுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்குது. பீம் அப்படிங்கிற கேரக்டர், குமரம் பீம் அப்படிங்கிற கேரக்டர் தான் நம்ம ஜூனியர் NTR அவர்கள் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் ராமராஜா அப்படிங்கிற கேரக்டர் வந்து நம்ம ராம் சரண் அவர்கள் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்க போகுது, அது டவுட்டே கிடையாது. இந்த வருஷத்துடைய முக்கியமான ஒரு இதில் வந்து இந்த படம் வந்து வாங்கி போகுது. அந்த எந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எடுக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும். கண்டிப்பாக இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியில் அடுத்த ஒரு மைல்கல்லை வந்து நம்ம செதுக்க போகிறாரு நம்ம SS ராஜமௌலி அவர்கள். ஏன்னா சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுக்குற டைரக்டர். அவ்வளோ ஒரு கரியர் கண்டென்ட் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அவருக்கு எப்போவுமே. அது உங்களுக்கே தெரியும். அந்த நானி படமாகட்டும் அந்த ஒரு வச்சு அவ்வளோ ஒரு சூப்பர் ஒரு ஹிட் அடித்தவர். ஸோ கண்டிப்பாக அவருடைய கதைக்களம் ரொம்பவுமே ஒரு வெயிட்டேஜான ஒரு கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதுதான் அவருடைய வெற்றியே சொல்லணும். ஏன்னா தான் கிராஃபிக்ஸ் எல்லாமே பண்ணாலும் பட் ஸ்டில் அந்த கதைக்கணக்கான ஒரு இதை கொடுக்கணும்னா வெயிட்டேஜ் உங்களுக்கு அதிகமாகுது. வெறும் கிராஃபிக்ஸ் மட்டும் நம்பி எடுக்காமல் கண்டிப்பாக அந்த ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாரு. அதுதான் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம RRR படம் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் இயர் 2021 கண்டிப்பாக ஒரு முக்கியமாக பங்கு வகிக்குது. அதில் டவுட்டே கிடையாது. DVV என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்மையான 2 டீசர்களாகட்டும் ரொம்ப ஹிட் அடிச்சிருக்குது. அண்ட் இதோட மேக்கிங் வீடியோஸும் 2-3 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லான்ச்க்கே வந்து ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு இந்த மூவி மேலே. லான்ச்சே வந்து ஒரு ஹியூஜ் லெவலில் ஹிட் அடிச்சிருந்துச்சு. ரொம்பவே ரசிகர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த மூவியோட டீசர் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் பேட்ரியாட்டிசம் வச்சு தான் இந்த மூவி எடுக்கிறாங்க. ஸோ அதாவது அந்த ஒரு காலத்தில் கட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையை உருவாக்கி தான் அதை பேஸ் பண்ணி இவங்க எந்த அளவுக்கு இந்த பேட்ரியாட்டிசம் வச்சு அவங்க வந்து அந்த பிரிட்டிஷ் இதோட போராடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தான் ஒரு மெயின் கருவாக வச்சுருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு கதைக்களம் இருக்குது. கண்டிப்பாக நம்ம மூவி லவர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய விருந்து இந்த வருஷம் நிறையா காத்துட்ருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் உங்களோட லிஸ்ட்டில் எப்படி இருக்குது? கண்டிப்பாக இது த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் தி இயர் 2021 மிகப்பெரிய அங்கம் வகிக்கக்கூடிய படம் இதுதான், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இந்த ஒரு மூவி வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து நினைக்கிறீங்கன்னு சொல்லி. ஸோ டெஃபினெட்லி திஸ் மூவி இஸ் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் த இயர் 2021 அப்கமிங் மூவி கைஸ்.